கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 30-32 வசனங்களை வாசிப்போம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவருக்கும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார், சபையாக நாம இருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு பதத்துல நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்லி தராருப்பாங்க. இது வெறும் கணவன் மனைவி குறித்த வார்த்தைகள் மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். தேவரீர் சர்வ வல்லமையுள்ள ராஜா, உம்மையும் கிறிஸ்துவையும் உங்களுடைய கிருபையும் அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவில் எங்களை தொடர்ந்து நடத்துமாறு எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பாருங்க, இந்த அதிகாரமே, இந்த எபேசியர் 5வது அதிகாரமே ஆரம்பிக்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி அப்படின்னு போட்டு நிறைய காரியங்களை சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, தெய்வ பயத்தோடு கீழ்ப்படி அப்படிங்கிறத அந்த பிரசங்கத்தோட தலைப்பு. ஏன்னா நாம 21வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக மட்டும் சொல்லலை. நீங்கள் இதே எபேசியர் புத்தகத்தை தொடர்ச்சியாக வாசித்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 6 என்ன எழுதிருக்கு பாருங்க, பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியும். அப்போ பிள்ளைகளை குறித்துன்னு வருது. 4வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 6:4 பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் புதனும் அவர்களை வளர்க்கணும். அப்போ பெற்றோர்களுக்கும் வருது, பிள்ளைகளுக்கும் வருது, சபைக்கும் வருது, எல்லாருக்கும் வருது, பிரியமானவர்களுக்கு வருது, கணவன் மனைவிக்கும் வருது. ஏன் இது கணவன் மனைவியை ஹைலைட் பண்ணுறாரு பவுல்? நம்ம அதை புரிந்து கொள்ளணும். இந்த உறவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய கிறிஸ்தவமே இயங்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். வெறும் இயேசுக்கும் எனக்கும் இருக்கிற மட்டும் உறவை பற்றி மட்டும் சொல்லலை, இயேசுவின் சபையில் இருக்கிற மற்ற மனுஷர்களோடு என் உறவு எப்படி இருக்கணும், நான் அவர்களை சகோதரியா சகோதரனா பெற்றோர் போல பாவிக்கணும். அப்போ என்ன நடத்துகிற ஊழியர்களை நாங்கள் எப்படி பார்க்கணும், இது எல்லாமே உறவின் அடிப்படையில் தான். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் கூட அந்த எஜமானோட நான் ஒரு வேலைக்காரனுங்கிற அந்த உறவு எப்படி இருக்குது, அது ஒழுங்காக இருந்தால் தான் ஆஃபீஸ் ஒழுங்காக போகும். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்துருவான், இந்த நீ சரியில்லை கிளம்பு வெளியில். அப்போது அந்த எஜமானுக்கு உண்மையுள்ள ஒரு வேலைக்காரராக இருக்கணும். இப்போ சென்ற மாதத்தில் நம்ம அந்த போதனை கூட பார்த்தோடைய எஜமானுக்கு ஒழுங்கான வேலைக்காரர்களாக இருக்கணும். அப்போது இது எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் தான் இருக்குது. அதனால தான் முதல்ல தேவன், நான் தான் தேவன், நீ என் கூட இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அவர் சொல்ல முடியாது. அதனால தான் முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, உறவுகளை ஏற்படுத்துகிறார். இந்த உறவு இப்படி இருக்குன்னா, இந்த உறவுலேயே நீ இப்படி இருக்கேனா, இவ்வளோ அன்பாக இருக்கேனா, இவ்வளோ கீழ்ப்படுத்தலோடு இருக்கேனா, கிறிஸ்துவுக்கு நீ எவ்வளோ கீழ்ப்படியணும், கிறிஸ்துவுக்காக நீ எப்படி வைராக்கியமாக வாழணும், என் மனைவி என்னுடைய சகோதரன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ வைராக்கியம் பாராட்டணும். அதே வைராக்கியம் கர்த்தர்கிட்ட இருக்கணும். இதில் உனக்கு பூமியில் புரியும் பொழுது தான் அது புரிய ஆரம்பிக்கும். ஆனால் மெயின் என்னன்னா அதுதான் நிரந்தரமான உறவு, எப்பவுமே நம்மை விட்டு பிரிந்து போகாத ஒரு உறவு. இந்த வசனங்களில் பாருங்க, எபேசியர் 5:22 மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ சும்மா யாருக்குனாலும் கீழ்ப்படியதை பற்றி சொல்லலை, ஒரு ஹஸ்பண்டுக்கு எப்படி மனைவி கீழ்ப்படிவாங்க, அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்கல்ல. கோச்சி கூட சில மனைவிலாம் வாயே திறக்க மாட்டாங்க, அவங்க என்ன சொன்னாலும் தலையாக இருக்கணும், அது போல இருக்கணுமா ஆண்டவர் சொல்லித்தரு. அப்போ இது பெண் அடிமை காண்பிக்குது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அன்பின் அடிப்படையில், உறவின் அடிப்படையில் தான் நம்ம இதை புரிந்து கொள்ளணும். இதில் அடிமைத்தனம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம அடிமைகள் கிடையாது. ஒருவர் ஆளுகை செய்யறதில்ல, ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறணும். அதனால தான் 21வது வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. எப்படி கீழ்ப்படியணும், தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியணும். அப்போ தேவன் மேலே ஒரு பயம், அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறவங்க நீதிமொழிகள் 8:11 சொல்லியிருக்கபடி தீமையை வெறுத்து புரட்டு நாவை அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெறுத்துருவாங்க. கர்த்தருக்கு எது பிடிக்கல அதை செய்யவே மாட்டாங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற
பயத்துல வளருது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு ரட்சகரா இருக்கிறார். புருஷன்னு சொல்றாரு, இப்ப அவரேங்கிறார். அவர்னா புருஷன் தான் இயேசு சொல்றாரு. அப்ப எப்படி இந்த உறவை கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லி தராரு. 24 பாருங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து வேண்டும். புருஷன் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும்னு போட்டுருக்கு. சில மனைவிகள் பாருங்க ரொம்ப கீழ்ப்படிவாங்க, சில கணவர்கள் சரியில்லாமல் இருப்பாங்க, சில மனைவிகள் சரியில்லாமல் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்காக ஜெபிக்கணும். அவங்களுடைய இருதயத்தை தேவன் நிச்சயமாக மாற்றுவார். அப்படி மாற்றப்பட்ட அநேக குடும்பங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் என் வாழ்வு நாட்களில். அதனால கட்டாயமாக கர்த்தரால் மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை. அந்த 2 பேர்ல கணவனோட மனைவியில யாராவது ஒருத்தர் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய ஜெபம் பரிசுத்தமான ஜெபமாக இருக்கும். பரிசுத்த மனவாட்டியை அவங்க இருந்து கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். அதே போல 25வது வசனம், புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இவர் அன்பு கூறுறது ரொம்ப முக்கியம். இவர் அன்பு கூறும்போது அவங்க கீழ்ப்படிவாங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது நம்ம மேல அன்பு கூர்ந்துட்டாரு. அதனாலதான் உறவின் அடிப்படையில இது இருக்குது. அவர் அன்பு கூர்ந்ததுனாலதான் நம்ம போய் இப்ப கீழ்ப்படுகிறோம். அப்போ நம்ம கீழ்ப்படியலன்னா அவருடைய அன்பே நம்மளுக்கு புரியல. அவர் அன்பை எங்க பார்க்கலாம்? கல்வாரி சிலுவையில யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சாரு பாருங்க. நிறைய பேர் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் செத்த அந்த காசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காரணம் அது வித்தியாசம், முற்றிலும் வேறுபட்டது. அது எப்படி அவர் மரித்தாரு? உலகத்தில் இருக்கிற மொத்த பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி முழுசா அவர் மேல ஆண்டவர் சுமத்தினார், பிதா சுமத்தினார் பாருங்க. அவைகளை எல்லாம் தாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் அந்த அன்பு வித்தியாசமானது. அந்த அன்பு உலக அன்பத்தோட கம்பேர் பண்ணவே முடியாது பாருங்க. 26வது வசனம், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, நம்ம தான் அந்த சபை, மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார்னா நல்லா புரிந்து கொள்வோம். நாம அவருக்காக வாழ வேண்டும். அப்போ தெய்வ பயத்தோடு நாம கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சா ஒருவருக்கு சபையில கீழ்ப்படிவோம். கிறிஸ்துவுக்கு நம்ம சரியா கீழ்ப்படியலாம், யாரை பத்தியும் நமக்கு எந்த ஒரு கேருமே இருக்காது. ஏன்னா இந்த கிறிஸ்தவம் மாத்திரமல்ல, மனுஷர்கள் உண்டாக்கப்பட்ட நோக்கமே அவனை தேவன் ஒரு தனி மனுஷனா உருவாக்கவே இல்லை, அவனை ஒரு ஃபேமிலியா உருவாக்குறாரு. ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுக்குள்ள இருந்து விழா எலும்பு எடுக்கிறாரு. அவன் ஒரு மனைவியா இருக்கிறா, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உறவுங்கிறது நம்மளுக்கு புரியும் பொழுதுதான் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு புரியும். இல்லைன்னா ஆண்டவரா இயேசுவா ஓகே அப்படின்னு ஏதாவது ஒரு சிம்பிள் பண்ணிட்டு இவங்க போயிடுவாங்க, ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. இது உறவின் அடிப்படையில் இருக்கிற ஒரு வழி. இயேசு கிறிஸ்துவே வழி என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஏதோ ஒரு மதம் கிடையாதுங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. யோசிச்சு பாருங்க. இப்போ நான் இருக்கிறேன், சரி எனக்கு இந்த கை பிடிக்கவே நட்டு இதை நான் விட்டு போடுவேன்னா என்ன, ஏதோ சின்ன காயம் போட்டால் கூட முதல்ல அது எண்ணெயை போடு, இதை போடு, பிளாஸ்டர் போடு அப்படின்னு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ சொந்த மாம்சம், சொந்த நம்மளோட சரீரத்தை பார்க்குறோம்போது எவ்வளோ கேர் பண்ணுறோம், அது போல் மனைவியை கேர் பண்ணுறோம். அதே போல் தான் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் கேர் பண்ணணுங்கிறத நமக்கு சொல்லி தராரு பாருங்க. நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அப்போ மனைவிகளை கணவன் கட்டாயமாக காப்பாற்றியாக வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆரம்பத்தில் என்ன வசனங்களை வாசித்தோம், 30-32 வாசித்தோம்ல, அதில் பாருங்கள், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களும், நம்மளாம் ஒவ்வொரு பாட்டு சபையில் இருக்கிற ஒருத்தர் ஒருவேளை கையாக இருக்கலாம், சுண்டு வரலாக இருக்கலாம், கட்டை வரலாக இருக்கலாம், ஒருத்தர் இந்த சதையாக இருக்கலாம், ஒவ்வொரு பாட்டு. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு அவயவங்கள் அங்கங்களாக உறுப்புகளாக இருக்கிறோம். அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை, அவருடைய எலும்பு, இயேசுடைய எலும்புகளுக்கும் நம்ம உரியவர்கள். அப்படின்னு அர்த்தம். எலும்புங்கிறது ஆவிக்குரிய ரீதியில் எதை காமிக்குது?
அருமையான உபதேசங்கள். அப்போ அவருடைய உபதேசத்துக்கு நம்ம உரியவர்களாக இருக்கணும். அவர் என்ன சொல்லித்தராரோ, என்ன வாக்கு பண்றாரோ, என்ன கண்டிப்பு, என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கணும், உரியவர்களாக இருக்கிறோம். 31 இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. பாருங்க, கணவன் மனைவி சொல்றாரு, இயேசு வச்சு கம்பேர் பண்ணி சொல்லிட்டே வர்றாரு. இந்த ரகசியம் பெரிதுன்னு வர சொல்லிட்டு நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படி முடிக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி இந்த சொல்லலை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும், இப்படி உறவு இருக்குன்னு. அப்போ சபை ஆகிய நாம கிறிஸ்துவோடு கூட எவ்வளோ அன்பும் ஐக்கியமா இருக்கணும். அவர் இல்லைன்னா நான் கிடையாது, அவருக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன், அவர் வெறுக்கிறத நானும் வெறுத்து ஒதுக்குறேன், அவர் நேசிக்கிறவர்களே நானும் நேசிப்பேன். ஒருவேளை இந்த சகோதரனை, இந்த சகோதரி எனக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பர்சனலா பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவர்கள் மீது மிகவும் அன்பு கூறுகிறாருன்னா அவர் அன்பு கூறுறாரா, அப்ப நானும் இவங்க மேல அன்பு கூறுறேன். இயேசுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால நானும் உன்னால அன்பு கூறுறேன் அப்படின்னு நம்ம அன்பில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்து இருக்கிறது. நம்ம விருப்பப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு காரியமும் இதில் இருக்கு பாருங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எவ்வளோ கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், எப்படி உபதேசத்தை நடத்தணும், கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், இது எல்லாமே இருக்கு. அப்போ இதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எப்படிப்பட்ட மனவாட்டியாக இருக்கிறோம், நாம் அவருடைய சரியான மனவாட்டியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வார்த்தைகளுக்கு உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சபைக்கு தவறாமல் போகும். நமக்கு சொல்கிற கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். எல்லா சூழ்நிலும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து அவருக்கு பிடிக்காத செய்யாமல் இருப்போங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதில் நம்ம தொடர்ந்து வாழ நம்ம ஜெபிக்கணும். அன்பும் இரக்கமுள்ள நல்லதுதான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலிருந்து என்னுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் சர்வ வல்லமுள்ள ராஜா எங்கள் மத்தியில் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் நாங்கள் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்து இருக்கும்படிக்கு உம்முடைய உறவு எப்பேற்பட்டது என்பது, உங்களுடைய அன்பு எப்பேற்பட்டது, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்தீரே. ஆகவே நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல, உமக்காக சகலத்தையும் சகித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் உண்மையே நேசித்து உண்மையே பின்பற்றி உமக்குள்ள அந்த உறவின் ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாக பலப்பட, உறுதிப்பட, நிலைத்திருக்க, வேரூன்றி இருக்க எங்களை நீர் நடத்துகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள்ளே இவர்கள் தேவனுடைய அற்புதமான பரிசுத்த மனவாட்டியாய் கற்புள்ள கன்னிகையாய் இருக்கிறார்கள் என்ற அந்த எண்ணம் இயேசுவின் நாமத்தினால மேலோங்கி இருக்கட்டும். தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக பயணிக்கட்டும். இவர்கள் வாழ்க்கையில நீர் இவர்களை அற்புத சாட்சியாக மாற்றுகிறார்கள். உமக்கே துதிக்கிற மகிமை யாவற்றையும் எடுத்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மனவாளருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென். God bless you.